லிவர் டேமேஜ் ஆகிருக்கு, திடீர்னு வந்து அவன் சிக்காயிட்டான் டாக்டர், அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியல அப்படிம்பாங்க. ஆனால் கல்லீரல் பாதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட் கில்லர். சிலருக்கு அது வந்து அதை ரெகக்னைஸ் பண்ண முடியும், சிலர் அதை இக்னோர் பண்ணிடுறாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லிவர் டிசீஸோட ஏர்லியஸ்ட் சிம்டம் என்னவாக இருக்குன்னா டயர்ட்னஸ். நார்மல் இருக்கிறதோடய ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது, ஆக்டிவாக இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆரம்ப அறிகுறியாக இருக்கும். இது தவிர அந்த நோய் ப்ரோக்ரஸ் ஆக ஆக சிலருக்கு மைல்டாக யூரின் எல்லோ ஆகும், மஞ்சக்காமாலை தென்படும். அப்புறம் அந்த நோயினுடைய தன்மையை பொறுத்து சிலருக்கு நடுக்கம், விரையல் போன்ற இது வரலாம், தூக்கமின்மை வரலாம், ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ், இன்சோம்னியா, ஸ்லீப்லெஸ்னஸ் அண்ட் திடீர்னு ஒன்று ஏதோ யோசிச்சுட்டு இருப்பாங்க, சொல்ல முடியாது, மறந்துடுவாங்க. இது போன்ற சிம்டம்ஸ் தான் அந்த இனிஷியல் ஆரம்ப அறிகுறி. அப்புறம் கல்லீரல் நோய் எதனால் ஏற்படுறது அதை பொறுத்தும் சில அறிகுறிகள், லைக் சிலருக்கு ஊறல் ஏற்படலாம், கல்லீரல் கட்டிகள் போன்ற இல்லை பித்தநீர் அடைப்பு ஏற்படும் போது ஊறல் ஏற்படலாம், இல்லை கல் ஏதாவது இருந்ததுன்னா ஒரு மைல்டு பெயின் வரலாம். அப்புறம் இந்த மஞ்சக்காமாலை சில இன்ஃபெக்ஷன்ஸ்னால் வரும்போது அவங்களுக்கு ஃபீவரோ, ஜாயின்ட் பெயின், இல்லை மசில் பெயின், இந்த கிராம்ஸ், இந்த மாதிரி கூட வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்குது. ஸோ இப்போ கிராம்ஸ் வர எல்லாருக்குமே வந்து இது இல்லை, பட் இன் ஜென்ரலாக வந்து கொஞ்ச நாளாக அவங்களுக்கு இந்த பாதிப்புகள் இருக்குது, வீக்னஸ் இருக்குது, டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கல்லீரல் பரிசோதனை செய்து கொள்ளலாம். அதற்கான வந்து டெஸ்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் மேற்கொண்டோம்.